ராகுல் காந்தியால் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலத்தில் புத்துயிர் ஊட்ட முடியாது, அவரோ சோனியா காந்தியை ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், 2 ஆண்டு காலமேனும் ஓய்வெடுக்க வேண்டும், அதற்கு பதிலாக பிரியங்கா காந்தி முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படின்ற குரல்கள் காங்கிரசின் பல்வேறு மட்டங்களில் எதிரொலிக்கிறது. பிரியங்கா ஒரு தீவிர அரசியலுக்குள் நுழைவதன் மூலமாக இந்த காங்கிரசுக்கு புத்துயிர் ஊட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பிரியங்கா முழுமையாக அரசியலுக்கு, காங்கிரஸ் கட்சிகளுடைய வேலைப்பாட்டு திட்டங்களுக்கு அவர் வர வேண்டும் என்பதை நான் கண்டிப்பாக வரவேற்கின்றேன். அதற்காக சில பேர் சொல்வது போல சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் 2 வருடம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்கின்றவர்கள் யார் என்றால் அது போன்றவர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பார்கள். கட்சி தோல்வி அடைந்தவுடன் உடனே அந்த கட்சியிலே இருக்கின்ற சில பேர் பதவியை எதிர்பார்த்து நமக்கு பதவி கிடைக்காமல் போனது என்ற காரணத்திற்காகவும் வேறு இடங்களில் பச்சையாக இருக்கின்ற இடங்களில் நாம் போய் மேய்ந்து கொள்ளலாம் என்ற ஆசையிலும் சில பேர் தான் இருக்கின்ற கட்சி தலைவர்களே குறை சொல்வது எல்லா கட்சியிலும் இருக்கின்ற விஷயம் தான். அது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் அருமை நண்பர் விஜயகாந்த் கட்சியிலும் அது நடந்து கொண்டிருக்கு. எல்லா கட்சியிலும் அது உண்மைதான். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இவர்கள் 2 பேரையும் ஒதுக்கி வைத்து பிரியங்காவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 பேரும் கண்டிப்பாக வேண்டும் என்பதுதான் என்று. பிரியங்காவும் வேண்டும், அருமை அன்னை சோனியா காந்தி அவர்களும் வேண்டும், நம்முடைய ராகுலும் வேண்டும். ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் பெரிதாக பல்வேறு பிரச்சனைகளில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடியவராக, தீவிர அரசியலில் பங்கேற்று விவாதங்களில் பங்கேற்கக்கூடியவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு சர்ச்சையை எழுப்புவார். லோக்பால் தொடர்பாக வந்தபோது அல்லது குற்ற பின்னணி கொண்ட எம்பிக்கள் பதவி நீட்டிப்பு தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டபோது அது கிழித்தெறிய வேண்டும் சொன்னார். அதற்கு பிறகு மௌனியாகி விடுவார். இப்போது நேற்றைக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துக்குள் சென்று குரல் எழுப்பியிருக்கிறார். இந்த போக்கு உங்களுக்கு, அவருடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா, அவர் மாற வேண்டும் நினைக்கிறீங்களா? காங்கிரஸை பொறுத்தவரையில் இன்றைக்கு காங்கிரசினுடைய தலைவராக இருப்பவர் சோனியா காந்தி தான். ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு துணைத் தலைவராக இருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இவர்தான் தலைவர் என்பது பல பேருடைய யூகமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் காங்கிரஸ் அதை இன்று வரை நாங்கள் சொல்லவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். இன்றைக்கும் சோனியா காந்தி அவர்கள் தான் இருக்கின்றார். 2வது, நீங்கள் அப்படி முழுக்கையாக சொல்ல முடியாது. நேற்று கூட மத கலவரங்கள் யூபியிலே நடப்பதை பற்றி பாராளுமன்றம் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு தர்ணாவை பாராளுமன்றத்திலேயே நடத்தி அதனால் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது என்பதையெல்லாம் இன்றைய செய்தியில் பார்த்தோம். ஆகவே நீங்கள் தினந்தோறும் மல்லு கட்டி கொண்டு இருப்பதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு அடையாளம் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு குற்றம் சாட்டியது. எங்கெங்கு பார்த்தாலும் மோடி ஒருவருடைய குரல் தான் கேட்கப்படுகிறது, மீது யாருடைய பேச்சும் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்ற கருத்தையும் சொன்னதை அருண்ஜேட்லி போன்றவர்கள் எப்படி விமர்சிக்கிறார் என்றால், காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு கலகம் இருக்கிறது, காங்கிரஸ் கலகலத்து போயிருக்கிறது, ஒரு அரண்மனை கலகத்திலிருந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக திசை திருப்பும் உத்தியாக ராகுல் காந்தி இதை செய்கிறார் அப்படின்னு சொல்றார். ஜனநாயக ரீதியில் சில விஷயங்களை நாம் பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லும் போது பாராளுமன்றத்திலே பல வழிமுறைகள் இருக்கின்றன. இது போன்ற சம்பவங்களை கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் நாம் 0 ஹவரில் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கின்றது. ஆனால் கடந்த 20 வருடங்களாகவே நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 0 ஹவரில் என்னென்ன எழுப்ப வேண்டுமோ அதையெல்லாம் கேள்வி நேரத்துக்கு முன்பே எழுப்பி விடுகின்றது கடந்த கால பழக்கமாக இருக்கின்றது. இதை முக்கியமாக செய்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான். அதைத் தொடர்ந்து தான் இன்றைக்கு மதக்கலவரங்கள், ஏனென்றால் குறிப்பிட்ட யூபி மாநிலத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன், அங்கே மைனாரிட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள். ஆகவே அத்தகைய ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட்டில் மதக்கலவரங்கள் நடக்கும்போது அதை ஆரம்பத்திலேயே அதை பற்றி விவாதித்து அந்த மதக்கலவரங்கள் நடக்காமல் தடுப்பதுதான் ஒரு மத்திய அரசிற்கு உகந்ததாக இருக்குமே ஒழிய இந்த மதக்கலவரங்களை வரவிட்டால் இது நாடு முழுவதும் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஒரு முக்கிய விஷயத்தை தான் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே எழுப்ப வேண்டும் என்பதற்காக இதை எழுப்பினார். அதை 0 ஹவருக்கு முன்பாகவே கேள்வி நேரத்தில் எழுப்பினார். ஏன் எழுப்பினார் என்றால் முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் அப்படித்தான் எழுப்பப்பட்டிருக்கின்றன கடந்த 20 ஆண்டுகளாக. அதற்காகத்தான் அதை எழுப்பினாரே ஒழிய அவர் வேண்டுமென்றோ வீம்புக்கென்றோ அதை செய்யவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இல்லை, அரண்மனை கலகலத்து போயிருக்கிறது, காங்கிரஸ் கலகலத்து போயிருக்கிறது, காங்கிரஸ் அரண்மனை கலகம் நடந்து கொண்டிருக்கிறது, ராகுல் காந்திக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது,
பிரியங்காவை கொண்டு வர வேண்டும் என்ற குரல்கள் ஒலிப்பதால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ராகுல் காந்தி இப்படி செய்கிறார். அருண் ஜெய்ட்லியை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர். அவர் வார்த்தை ஜாலங்கள் அதிகம் அவருக்கு உண்டு. அதிலே சில வார்த்தை ஜாலங்களை சொல்லி இருக்கின்றாரே ஒழிய இந்த மதக்கலவரங்கள் நடைபெறுகின்றன என்று எழுப்பிய அந்த கேள்விக்கு அருண் ஜேட்லி பதில் சொல்லி இருந்தால் அதை நாம் ஏற்றிருக்கலாம். நீங்கள் இன்னொன்று, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கின்ற அமைச்சர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 மாதமாக பாராளுமன்றத்திலே 2 கூட்டங்கள் நடந்துவிட்டன. அவர்கள் முகங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருத்தர் முகத்தில் கூட அந்த வெற்றி பெற்றதற்கான ஒளிமயமான அந்த வெளிச்ச முகத்தில் தெரியவில்லை. எல்லோரும் அந்த மோடிக்கு பயந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய முகத்தை பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். ஆகவே அருண் ஜேட்லியை போன்றவர்களெல்லாம் எவ்வளவுதான் மூத்த தலைவர்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மோடியை கண்டு பயப்படுகின்றார்கள் என்பதோடு மட்டுமல்ல, அவருக்கு ஜால்ரா தட்டுகின்ற வேலையை செய்கின்றார்கள். அதுதான் காங்கிரஸ் கட்சி நியாயமான கோரிக்கைகளை எழுப்பினாலும் கூட அதை திசை திருப்புகின்ற வகையில் அரண்மனை கலவரம் அது இது என்று வார்த்தை ஜாலத்தால் அதை மூடி மறைக்க பார்க்கின்றார். மோடி மீது அச்சம் கொண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் முகம் ஜொலிக்கவில்லை என்றெல்லாம் சொல்றீங்க. இது ஒரு மோடியினுடைய தலைமை பண்பு வெற்றி பெற்றிருக்கிறது. மோடியின் தலைமையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்க ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அதை பாசிட்டிவாவும் பார்க்கலாம் இல்லையா? வெற்றி பெற்று விட்டார் மோடி என்பதெல்லாம் வருகின்ற காலங்களில் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட மந்திரிகள் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிகளை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் எல்லாரும் பயந்துகிட்டு தான் ஜெயலலிதா கிட்ட இருக்காங்களே ஒழிய ஒரு பற்றோடோ பாசத்தோடோ யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதே நிலைதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலும் தொடர்கின்றது. மோடி என்ற ஒருவரை கண்டு மூத்த அமைச்சர்கள், அது அத்வானியாக இருந்தாலும் சரி, அல்லது சுஷ்மா சுவராஜாக இருந்தாலும் சரி, அல்லது அருண் ஜேட்லி, எல்லாரும் பயந்து கொண்டுதான் இருக்கின்றார்களே, யாரும் சந்தோஷமாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முறையாக விஞ்ஞான ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய கணக்கை போட்டு பணத்தை பட்டுவாடா செய்த காரணத்தால் தான் அதிமுக 37 இடங்களிலும் ஜெயித்தது. காங்கிரஸை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எதிலையும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்கின்றோம், அதே போல் இதிலையும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருந்து விட்டோம்.